ஸோ ஒவ்வொரு சக்கரம் என்ன நமக்குள்ளே இருக்குது, நம்மளை பற்றி நம்ம தானே படிக்கணும். நான் மெடிக்கல் படிக்கல, அதனால் இந்த பாடியை பற்றி நான் கேர் பண்ண மாட்டேன்னா நீ பண்ண அதை டாக்டர் பண்ணுறாரு. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் யாரையும் கேர் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க சாதனையை அவங்க பண்ணிக்கிட்டோம். வேறு எந்த ஃபீல்ட்லேயும் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும். ஸ்பிரிச்சுவல் பாத்தில் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, வழிகாட்ட முடியும், அவ்வளோதான். இப்படி போ, ஏன்னா நானே நடந்து போயிட்டுருக்கேன், என் வழி எனக்கே இருக்குது, என்னோடய வழியும் இருக்குது வழியும் இருக்குது. நான் என்னோடய வழியில் போயிட்டுருக்கேன். இந்த வழியில் நீ போகணும், வழி காட்ட முடியும். கையை பிடிச்சிட்டு யாராலும் கூப்பிட்டு போக முடியாதையா? ஆன்மீகத்தில் மட்டும் உங்கள் கையை பிடிச்சிட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் கடைசி வரேன்னு யாரும் சொல்லவே முடியாது. இது தானாக தனியாக செய்ய வேண்டிய ஒரு செயல். உங்கள் முயற்சி தான் உங்களோட ரிசல்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பெட்டல்ஸ் என்ன, ஒரு சக்கரம் என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்குன்ற விஷயங்கள் நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க, என்ன பண்ணணும்னு அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 7 சக்கராவோட சப்போர்ட் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமாக திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, 4 இரு 3 ஈர் 5 ஈர் 6 எதில் சொல்லியிருக்காங்க? திருமந்திரத்தில். 4 அப்படின்னா இந்த மூலாதார சக்கரத்தில் 4 இதழ்கள் இருக்குது, 4 பெட்டல்ஸ். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? இரு 3, அதாவது 2 3னா 6. சுவாதிஷ்டான சக்கரா ரெண்டாவது சக்கரா, அதில் 6 இதழ் இருக்குது. ஈர் 5 2 5, இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5, எத்தனை இதழ்கள்? 10. எங்கே? 3வது மணிபூரகம். அநாகத்தத்துக்கு என்ன சொல்கிறாரு? ஈர் 6 2 6 12. திருமந்திரத்தில் பியூட்டிஃபுல்லாக இதை கோட் பண்ணியிருக்காங்க. 4 இரு 3 ஈர் 5 ஈர் 6. The centers counted as the petals 4 6 10 12. இது திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா?